கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே தங்குவதாக. எல்லாரும் சத்தம் முதலிலே சொல்லுமா அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன காரியம், மோசையோடு சொல்லும்போது மோசைக்கு மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் உனக்கும் உன்னோடு கூட இருக்கிற இந்த ஜனத்திற்கும் தான் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த வாக்குத்தத்த வசனம். அல்லேலூயா. நான் ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த வார்த்தை அப்படியே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலிப்பதாக. அல்லேலூயா. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கை பண்ணணும் வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் யாரிடத்திலே உடன்படிக்கை பண்ணுகிறார்? அவருடைய சொந்த ஜனத்திற்கு, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, அவருடைய உடன்படிக்கை அதாவது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்படி பண்ணுவார்? மக்களே, நீ இதை செய்வாயாகில் நான் உனக்கு அதை செய்வேன். எல்லா வாக்குத்தத்த வசனங்களுக்கும் கூடவே எச்சரிப்பின் சத்தம். ஒரு எக்ரிமெண்ட் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ இந்த காரியத்தை செய்தால் நான் உனக்கு இந்த காரியத்தை செய்வேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அங்கே பார்க்க முடியுது. என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்து என்னுடைய கற்பனைகளை நீ கைக்கொள்வாயாகில் கீழே சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு பலிக்கும் என்று சொல்லி ஒரு கண்டிஷன் அங்கே கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுபோல 91ஆம் சங்கீதத்தில் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. அது அணுகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை தாபரமாக்கி கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? தேவனாகிய கர்த்தரை நமக்கு சொந்தமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த வார்த்தை என்ன செய்யும்? பலிக்கும். ஏதோ வாசலுக்கு முன்பதாக வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எழுதினால் மட்டும் வாதை உள்ள வராம இருக்காது. தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தாபரமாக்கி கொண்டால், இல்லைன்னா முதல் வசனம் சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அவ உன்னதமான தேவனுடைய சிறைகளுக்குள்ளால, அவருடைய கட்டளைக்குள்ளால, அவருடைய கற்பனைக்குள்ளால, சிலுவைக்குள்ளால நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பெல்லாம் 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க பாதுகாப்பெல்லாம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுபோல இங்க ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். முதலாவது சொல்கிறார், நான் ஒரு உடன்படிக்கை என்ன செய்கிறேன்? பண்ணுகிறேன். இதற்கு முந்தின காரியங்கள் எல்லாம் பார்ப்போம்னா, மோசையோடு ஆண்டவர் என்ன செய்கிறார்? முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த மோசையை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்படியா இருக்கும்போது சில காரியங்களை பேசும்போது மோசைக்கு ஒரு டவுட், ஆண்டவரே, நீர் என் கூட வந்தா தான், கூடல எனக்கு முன்னால நீங்க போனாதான் நான் அவங்க பின்னாடி என்ன செய்வேன்? வருவேன். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போறேன், என் கூட வாரும். நான் இந்த இடத்துக்கு போவேன், என் கூட வாரும். இப்படி நாம சொல்லணும். நாம விரும்புகிற இடத்துக்கு ஆண்டவரை கூப்பிடுகிறோம். ஆனா மோசே அப்படி சொல்லல. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக சொல்லணும், நீர் எனக்கு முன்பதாக போனால் நான் உங்க பின்னாடி என்ன செய்கிறேன்? வரேன். அப்ப ஆண்டவர் தான் நமக்கு வழிகாட்டணும். அவர் தான் நமக்கு முன்னால நிக்கணும். அவரை முன்னாலதான் நம்ம நிறுத்தணும். சொல்லிங்களா? அப்படியாய் பேசி பல நாட்கள் போகும்போது, சரியப்பா,
நான் உனக்கு முன்னால போவேன், நீ வா, என் கண்களிலே தயை கிடைத்தது, கிருபை கிடைத்தது, நான் அந்த கிருபை உன்னோடு எப்போதும் இருக்கு. இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை மோசே கிட்ட கர்த்தர் என்ன செய்தார்? சொல்லி அழைத்து தான் அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப திடீர்னு இல்லட்டு இவருக்கு அந்த கர்த்தரை டைரக்டா பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வந்தது. நேச்சரா அவரை என்ன செய்யணும்? பார்க்கணும். முகமுகமாய் பேசினார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ரூபம் இல்லாதவர். ஆகையால முகமா ஒரு ரூபத்தை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. இப்ப அவனுக்கு அவருடைய சாயலை பார்க்க ஆசை வந்தது. அப்போது ஆண்டவர் சொல்றார், இல்ல, என்னை பார்த்தா யாரும் என்ன செய்ய முடியாது, உயிரோட இருக்க முடியாது. அவ்வளவு வல்லமை என்ன செய்கிறது? புறப்பட்டு வருகிறது. என்னை பார்க்க முடியாது. நீ ஆசைப்பட்டுட்டேல, உனக்கு ஒரு வாய்ப்பு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஒரு கண்மலை வெடிப்பிலே அவனை நிற்க வைத்து அவருடைய கரத்தினால அவனை மூடி மறைத்து ஆண்டவர் என்ன செய்கிறானா, அப்படி போயிட்டே இருக்கிறார். நீ என்னுடைய ஃப்ரெண்டு முகத்தை பார்க்க மாட்ட, என்னுடைய பேக் சைடை என்ன செய்வ? பார்ப்பேன்னா ஃப்ரெண்டு அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். அவருடைய கரம் அந்த மூடி மறைத்து வைத்திருக்கிறபடினாலதான் அவ உயிரோட இருக்க முடிகிறது. இல்லைன்னா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படியாக காண்பித்தார். நான் இப்படி போவேன், நான் இந்த மாதிரி எல்லாம் செய்வேன், நீ என்னை பார்ப்ப, நான் போகும்போது என்னுடைய நாமத்தை சொல்லி சொல்லி போவேன், நீ அப்ப நீ புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கொண்டு நிறுத்திட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படி முன்பதாக கடந்து செல்கிறார். 34ஆம் அதிகாரத்துல வரும்போது அங்கே மேலிருந்து வசனத்தை பார்க்கும்போது விடியற் காலத்துல ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். ஒரு அறிக்கை, ஒரு விண்ணப்பத்தை அங்கே பண்ணுகிறார். அதுக்கு மேல நம்ம ஒன்றில் இருந்தே படித்து கொண்டு வரும்போது அங்கே நாம் பார்க்கிறதான வேளையில ஒரு கற்பலகை, முதல்ல எழுதி கொடுத்த கற்பலையை உடைச்சு போட்டான். அப்புறமா ஆண்டவர் கூப்பிடுறாரு, இன்னும் நீ என்ன செய், கற்பலையை செதுக்கி என்ன செய், நீ கொண்டு மேல வா, நீ மேல சீனாய் மலையில அதிகாலையிலே நீ ஆயத்தமாக வர வேண்டும். நீ வரும்போது உன்னோடு கூட யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. அந்த மலையில எந்த ஆடு மாடு மேய்க்கிறவர்களும் இருக்கக்கூடாது. எந்த மிருகங்களும் அங்கே புல் மேய்வதற்காக நிற்கவே கூடாது. ஃப்ரீயா இருக்கணும். யாரு நின்னாலும் கண்டறிஞ்சிருவாங்க, செத்தே போயிடுவாங்க. யாரும் இருக்காது. நீ தனி அவன். அதான் நான் நேரமா சொன்ன உங்கள்கிட்ட, தனி ஜெபமும் நமக்கு தேவை. ஆண்டவரோடு நாம் முகமுகமாய் பேசி நம்முடைய குறைகளை அவரிடத்தில் சொல்லி அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகமான நேரம் தனி ஜெபமும் தேவை. எல்லா விதமான ஜெபம், எந்த ஜெபத்தையும் நாம் தள்ளக்கூடாது. ஆனா தனி ஜெபத்துல தான் ஆண்டுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய வல்லமைகளை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய குறைகளை, பாவங்களை ஆண்டவருடைய அறிக்கை செய்து விட்டு விட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியாய் சொல்லும்போது அங்கே 6வது வசனத்துல வரும்போது சொல்ற, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடியை சார்ந்தும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன். அவருடைய நாமத்தை இப்படி சொல்லிட்டு போவேன்னு அதுக்கு முந்தின அதிகாரத்துல சொல்லி இருக்கிறாரு. 33 அதிகாரத்துல பார்க்கும்போது, நான் உன்னை இப்படி கண்மலை வெடிப்புல வச்சு உன் கையை என் கரத்தால உன்னை மூடி நான் கடந்து போவேன். என்னுடைய ஃப்ரெண்ட் முகத்தை நீ பார்க்க மாட்ட, என்னுடைய முதுகை நீ பார்க்கலாம். நான் கடந்து போகும்போது என்னுடைய நாமத்தை சொல்லி சொல்லி போவேன், அதுல நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்படி சொல்லிதான் அங்க போய் அங்க சீனாய் மலையில இவர் இருக்கிறாரு. ஆண்டவர் வரும்போது ஒரு மேகத்தின் மேல வந்து இறங்குறாரு. இறங்கி கடந்து போகும்போது தான் சொல்லுகிறாரு, அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடியை சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கும் இரக்கம் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அப்படி சொல்லி சொல்லியே போகிறார். நான் யாரு? நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் 1000 தலைமுறை மட்டும் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவன். ஆனா குற்றம் செய்கிறவனை சும்மா நான் விட மாட்டேன். அந்த குற்றத்திற்கேற்ற தண்டனையை நான் கொடுப்பேன். எப்படி? 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் அதை விசாரிப்பேன். அப்படித்தான் அந்த நாட்கள்ல மூதாதையர்கள் செய்த பாவங்கள் பரம்பரை பரம்பரையாக நம்முடைய முன்னோர் செய்த பாவங்கள் என்ன செய்தது? இந்த ஜனங்களை 4 தலைமுறைக்கும் நெருக்கிட்டே இருக்கும்.
அந்த 4 தலைமுறைக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு விடுதலையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்கள் செய்த சாப பாவத்து நிமித்தமாக நம் குடும்பத்திலே ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த குற்றத்திற்குரிய தண்டனை, சாபத்திற்குரிய தண்டனை, பாவத்திற்குரிய தண்டனை ஒருவேளை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறன்னா, யாரெல்லாம் உண்மையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ, அவர்களை பின்தொடருவதே இல்லை, தொடர முடியாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக சிலுவையிலே அவர் சாபமாகி விலையேறப்பட்ட பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல, விலையேறப்பட்ட அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டபடியினாலே அந்த 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டு விசாரிக்கிற அந்த தண்டனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகையினால ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், என்னுடைய தாய் தகப்பன் செய்த பாவம், அவங்களுடைய தாத்தா பாட்டி செய்த பாவம், அல்லனா அவங்களுடைய முந்தின தலைமுறை செய்த பாவம் என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்க வேண்டியதான அவசியம் இல்லை. எப்போது ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்களோ, அந்த சாபங்களை எல்லாம் கர்த்தர் சுமந்து தீர்த்து விட்டார் என்ற விசுவாசம் நம்ம எல்லாருக்குள்ளால உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அதுபோல சிலர் சொல்லுவாங்க, அந்த மனைவி குடும்பத்திலிருந்து சாபம், கணவனுடைய குடும்பத்திலிருந்து சாபம், ஒன்றுமே நம் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற இந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னால், பரிசுத்தாவினோட முத்திரை நம்முடைய நெற்றியிலே தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக எந்த சாபமாகவும் நம்மை பின்தொடராது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் இவனமாய் சொல்லி அங்கே கடந்து போன உடனே மோசே என்ன சொன்னா, மோசே 8ஆம் வசனம் சொல்கிறது, தீவிரமாய் தரமட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. அல்லேலூயா. என்ன செய்கிறான்? இவ்வளவு ஆண்டவர் சொல்லி கடந்து போன உடனே தீவிரமாய், நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஆண்டோடைய காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? தீவிரமாய் இருக்க வேண்டும், வேகமாய் இருக்க வேண்டும், உற்சாகமாய் இருக்க வேண்டும். நீங்க தீவிரப்பட்டீங்கன்னா இந்த ஆராதனை தொடங்குவதற்கு முன்பதாக அத்தனை பேரும் உள்ளால வந்துருவீங்க. தீவிரம் இல்லாதவங்களுக்கு தான் லேட் ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. எங்கிட்டையும் பலவீனம் வரும்போது சில ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. எடுக்கணும்னு நமக்கு தோணுது. ஆனா கர்த்தருடைய காரியம் வரும்போது, ஒரு தீவிரம் நமக்குள்ளால வரும்போது பலவீனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டாங்க. தீவிரமா அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்கிற வேகம் தான் வருகிறது. அல்லேலூயா. அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய பாதுகாப்பை கர்த்தர் இதுவரைக்கும் தந்து கொண்டு தான் இருக்கிறார், இன்னும் தருவார். எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய காரியத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? தீவிரமா இருக்க வேண்டும். கர்த்தரை கண்ட உடனே மோசே என்ன செய்றான்? தீவிரமாய் தரை மட்டும் பணிந்து குனிந்துதான் இந்த வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும், எங்க கூட நீங்க இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய கிருபை இருந்தா தான் நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பார். நம்ம ஏதோ கொஞ்சம் பேர் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம், நமக்குள்ளாலே பகை, வேற்றுமை, வைராக்கியம், எரிச்சல், இப்படியெல்லாம் நமக்குள்ளே குடும்பத்தினுடைய பிரச்சனை, சமுதாயத்துடைய பிரச்சனையை கொண்டு சபைக்குள்ள ஆராதிக்க வரும்போது ஒருவருக்கு நம்ம அப்படி பிரிவினை எண்ணத்தோடு இருப்போம்னா ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியாது. அது எந்த பெரிய சபையா இருந்தாலும் முடியாது. அல்லேலூயா. ஆகையால் நமக்குள்ளால பரிசுத்தம் வேண்டும், நமக்குள்ளால விசுவாசம் வேண்டும், நமக்குள்ளால அன்பு வேண்டும், ஐக்கியம் வேண்டும், வேத வசனத்தை கீழ்ப்படுகிற அனுபவம் வேண்டும். அந்த அனுபவம் வரும்போது எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் நமக்குள்ளால வரும். அப்படி மன்னிச்சோன்னா ஒருவர் பிள்ளையை ஒருவரும் தப்புதங்களை மன்னித்து நம்ம எல்லாரும் ஐக்கியப்பட்ட அன்போடு இருக்கும்போது அந்த ஸ்தலத்திலே துதி செய்ய தொடங்கின உடனே ஆண்டவர் நம்மத்திலே வந்து இறங்குவார். அல்லேலூயா. 2000 பேர் வேண்டாம், 2 பேர் இருந்தாலும் அந்த இடத்திலே வருகிறார். 1 2 3 பேர்கள் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி ஒருமனப்பட்டு இந்த பூமியில என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை உங்களுக்கு அருளிச்சுவேன். உங்களது வேண்டுதலை கேட்டு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகியனாலதான் மோசே என்ன சொல்லுகிறான்னா, ஆண்டவர் உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும், எங்க நடுவுல நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். இப்ப இயேசு நம்ம மத்தியில இல்லாம இங்க என்னதான் பெரிய ஆராதனை நடந்தாலும் அது என்னதான் ரிசல்ட் வரும்போது 0 தான். இல்லையா? ஒண்ணுமே இல்ல. பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஹாய் பாய்ல இருக்கலாம், விஷயத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா எந்த ஸ்தலத்துல இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவரும் நம்மோடு கூட இருக்கணும்னா நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் திரும்ப சொல்றாரு, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? வணங்கா கழுத்துள்ள, என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. என்ன சொன்னாலும்
கீழ்ப்படிய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு இவர் கர்த்தரிடத்தில் நினைச்சுகிறார். இந்த ஜனங்களை குறித்து மன்றாடுகிற நீரோ நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து. அல்லேலூயா. எப்படி? நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கிட்ட ஒரு பாவம் செய்யலன்னு சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போக ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, மற்றவர்களை அற்பமா நினைப்பாங்க. ஆனா நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே ஏதோ ஒரு வகையில ஒரு பாவம் நம்மை தொற்றி கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. எனவே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கிறோம். சத்தியம் நம்மில் இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவான். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அறிக்கை செய்து விட்டு விடுகிறார், அவருக்கு இரக்கத்தை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார். அவனுடைய வேண்டுதலுக்கு அவர் செவி சாய்க்கிறார். அவனோடு கூடவே இருந்து அவனை பெரியவனாய் உயர்த்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அப்ப இந்த பாவ அறிக்கை சொல்ற பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் வணங்கா கழுத்துள்ளாத ஜனங்களா இருக்கிறாங்க. ஆனா நீர் என்ன செய்யணும்? எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளையா எங்களை என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய சுதந்திரவாளியா எங்களை சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிக்கிறார். அப்ப என்னுடைய பாவத்தையும் இங்க இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய சுதந்திர வீதத்துக்கு உம்முடைய பிள்ளையா எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நாமே தாழ்த்தி தேவ சமூகத்திலே தீவிரமாய் அவன் என்ன செய்கிறான்? தரம் மட்டும் குனிந்தான். நமக்கு என்ன படிப்பு இருந்தாலும் சரி, சரீரத்துல என்ன பலன் இருந்தாலும் சரி, என்ன அழகு இருந்தாலும் சரி, என்ன உத்தியோகம் இருந்தாலும் சரி, நாம் தேவ சமூகத்துல வரும்போது தரை மட்டும் நம்மை தாழ்த்துகிறவளாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே பெருமை ஆணவம் யாருக்குமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரையும் சமமாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது இவன் அர்ப்பணிச்சான். அந்த உடனே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை உங்ககிட்ட பண்ணுகிறேன். ஆண்டவர் நமக்கிட்ட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்மை தரை மட்டும் தாழ்த்தி நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், நம்முடைய இனத்தார், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சபையார், நம்முடைய சமுதாயத்தார், தேசத்தினுடைய எல்லா பாவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்த வேண்டும். அப்படி தாழ்த்தும் போதுதான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏதோ நீங்க பைபிள்ல படிச்சுட்டீங்க, எங்கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிட்டான்னு எங்கேயும் ஓட முடியாது. பாருங்க, இந்த திருமண நாட்கள்ல உடன்படிக்கை பண்றாங்க, என்கேஜ்மெண்ட் பண்றாங்க. எல்லாம் ரெண்டு பேரும், ரெண்டு குடும்பத்தாரும் அவங்க பேசி ஒழுங்குபடுத்தி உறுதிப்படுத்தின பிறகுதான் அந்த ஃபங்க்ஷனை என்ன செய்வாங்க? வைப்பாங்க. ஓ, நீங்க தரக்கூடிய இப்படி போதும், நாங்க வாங்குறது இப்படி போதும், என்னென்ன மாதிரி செய்யணும், இந்த மாதத்துல இந்த தேதியில நம்ம கல்யாணம் எடுக்கணும், இப்படியெல்லாம் அவர்களோட பேச்சு உறுதிப்பட்ட பிறகுதான் என்ன செய்யறாங்க? உடன்படிக்கை பண்ண. என்ன உடன்படிக்கை? இத்தனாம் மாதம் இத்தனாம் தேதி புது மாப்பிள்ளை நான் ஆளோட இங்க வருவேன், நீங்க ஆயத்தமா இருக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். இல்லையா? அப்ப ரெண்டு பார்ட்டியும் சமமாய் ஆமீன் போட்டாதான் அந்த காரியம் நடக்கும். எக்ரிமெண்டே அப்பதான் நடக்கும், இல்லைன்னா கால தாமதமாக. அதுபோல நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்ம விழுந்து நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய ஜனத்தினுடைய பாவத்திற்காக தேவ சமூகத்தில் நம்ம மன்றாடும் போது கர்த்தர் நம்ம ஒவ்வொரு உடன்படிக்கை பண்ணுவார். பாஸ்டர்கிட்ட மட்டுமில்ல, அவரை விசுவாசிக்கிற அனைவரிடத்திலும் கர்த்தர் என்ன செய்வார்? உடன்படிக்கை பண்ணுவார். இந்த 2025ஆம் ஆண்டுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில நாம் இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையில கட்டுண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணணும். நீங்க ஆண்டவரோடு அறிக்கை செய்ய வேண்டும், பாவ அறிக்கை பண்ண வேண்டும். புரிந்து கொண்டவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அடுத்தது சொல்கிறார் அந்த 10ஆம் வசனத்துல, பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். இந்த பூமியில, இந்தியாவில் மட்டும் இல்லை, நீங்க அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் நினைச்சு பாருங்க. இந்த உலகம், இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் செய்திராத பெரிய அதிசயமான காரியத்தை என்ன செய்ய போறாராம்? உங்களுக்கு கர்த்தர் செய்ய போறார். ஏன் தெரியுமா? நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தினபடியினாலே, அவரோடு உடன்படிக்கை பண்ணினபடியினாலே, யாருக்கும் செய்த பெரிய அதிசயங்களை உங்கள் நடுவில் கர்த்தர் செய்ய போறார். இதை மற்ற ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? மற்ற ஜனங்கள் காண்பார்கள். அடுத்து சொல்ற, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்யும் போது,
ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் போது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, மற்ற சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மளை பரிகசித்தவர்கள், நம்மை துன்பப்படுத்தினவர்கள், இழிவாய் பேசினவர்கள், தவறான காரியங்களை பேசினவர்கள், நமக்கு விரோதமாய் பழிச்சொற்கள் சொன்னவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போற அளவிற்கு கர்த்தர் அவர்கள் கண் முன்னாலேயே உங்களை உயர்த்துவார். அது இந்த ஆண்டிலே இன்றைக்கே உயர்த்துவாராக. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் அதிசயமான தேவன். ஆகையினாலே உங்கள் நடுவில் இதுவரைக்கும் யாருக்கும் செய்திராத அதிசயத்தை அவர் செய்வார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைத்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் அவருடைய 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். போதும், அவருடைய நாமம் அதிசயமானவர். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அதிசயமான. 1000 நாமங்கள் உண்டு, அதிலே ஒரு நாமம் அதிசயமானவர். இன்னும் அதுக்கு கீழே படிக்கும் போது அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய தோள் மேல இருக்குது. அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நீங்க சமாதானத்துக்கு வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் தான் சமாதான பிரபுவா இருக்கிறார். அவர் நமக்கு சமாதானத்தை தருவார். நித்திய பிதாவா இருக்கிறார். இன்னொருவர் நமக்கு தேவையில்லை. இந்த தேசத்துல நம்முடைய வாழ்நாள் முழுவதற்கும் ஆண்டவர் ஒருவரே நமக்கு போதுமானவரா இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அதிசயமான தெய்வமா இருக்கிறார். அவருடைய 1000 நாமங்களில் ஒன்று அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர்னா நிச்சயமா உடன்படிக்கை பண்ணி இருக்கிற அந்த வார்த்தையின்படியாக மற்ற ஜனங்கள் எல்லாரும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உங்கள் நடுவுல மற்ற ஜனங்கள் எல்லாம் கண்டுகொள்ளத்தக்கதாய், அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் அதிசயத்தை காண பண்ண போகிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு அதிசயத்தை காண பண்ண போகிறார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அவருடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மீகா 7:15, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். புற ஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நம்ம படிக்கிறோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாய், கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அந்த எகிப்திலிருந்து கானானுக்கு வழி நடத்த ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. மோசே மூலமாய் ஒரு விடுதலையை கொடுத்து அந்த ஜனங்களை என்ன செய்கிறார்? அடிமைத்தன வீடாகி அந்த எகிப்திலிருந்து சுதந்திர வீடாகிய கானான் தேசத்துக்கு, செழிப்பும் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்புள்ள தேசம், அந்த தேசத்திற்கு என்ன செய்கிறார்? வழி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. இந்த உலகத்துல நமக்கு எகிப்தை போலதான் நிறைய பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், எல்லா விதமான காரியங்களும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும். அதெல்லாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன செல்வத்தை தந்தாலும் அது பூமிக்குரியதான். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சேர்த்துதான் கர்த்தர் நமக்கு தர போகிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்போ எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை கானானுக்கு வழி நடத்தும் போது வழியிலே அக்கினி மேக ஸ்தம்பங்கள்னால் ஆண்டவர் வழி நடத்தினார். ரயிலே சொல்லுங்க பார்க்கலாம். செங்கடல் வந்தது, தடைகள் வரும். மோசேட்ட கோல் எடுத்து நீட்டப்போன்னு நீட்டினாங்க. செங்கடல் நினைச்சு 2ஆய் பிளந்தது. அந்த ஜனங்கள் எல்லாம் நடையாய் நடந்து நினைச்சாங்க, செங்கடலுக்கு அந்த கரையில போனாங்க. இவங்களை பழி வாங்க வேண்டும் பார்வை நினைச்சனா துரத்திக்கிட்டே வரான். செங்கடல் நினைச்சிட்டு மூடிட்டு மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இவர்கள் அத்தனை பேரும் அந்த ரதங்களும் குதிரைகளும் வந்த அத்தனை பேரும் நினைச்சாங்க அந்த கடல்ல மூழ்கடிக்கப்பட்டார்கள். அதுக்கு முன்பதாகவே துரத்திட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. உடனே அக்கினி மேக ஸ்தம்பத்தை எடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த பார்வோனுடைய சேனைக்கு நடுவாக ஆண்டவர் வச்சுட்டாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற பக்கத்துல பகல் மாதிரி இருக்குது, பார்வோனுக்கு பக்கத்துல இருட்டா இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்படிலாம் ஆண்டவர் பாதுகாரு. அவர் அதிசயமான தெய்வம். அல்லேலூயா. எரியோ கோட்டை வந்தது, யோர்தான் வந்தது, எல்லா இடத்துல கர்த்தர் நினைச்சா பாதுகாத்தார். பல யுத்தங்கள் வந்தது, அதுலேயும் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா.
வாக்கு மாறாத இவங்க இடையெல்லாம் முறுமுறுத்தாங்க, ஆகையினால கால தாமதமானது. ஆமே 40 நாளில் நடைபாதையை போன்றது 40 வருஷம் ஆகிவிட்டது. இவங்களுடைய பாவ அக்கிரமம் முறுமுறுப்பு நிமித்தமாக அப்படி நடந்திருந்தாலும் வாக்கு மாறாத தேவன் ஏற்ற காலத்தில் எங்க கொண்டு சேர்த்தது போல, நீங்க முறுமுறுப்பிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் லேட் ஆகும், நீங்க விசுவாசித்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் சீக்கிரமாய் உங்களை வந்து சேரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் இதுதான். அவங்க காடை இறைச்சிக்கு ஆசைப்பட்டாங்க, காடையே கொடுத்துட்டாங்க. மன்னாவை கொடுத்துட்டாரு. என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் கொடுத்தாரு. உங்களுக்கு ஆசைப்பட்டது இந்த பூமியில தருவார். ஆனா இதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. ஆனா அங்க போனோம்னா ஆவிக்குரிய மன்னா நமக்கு தேவையா இருக்கு. தண்ணிக்கு சத்தம் போடாங்க. கண்மலையை பிளக்கும் போது அங்கே இருந்து தண்ணீர் வந்தது. தாகத்தை தீங்க. மாறாவில் வரும்போது கசப்பான தண்ணி, அதை மதுரமாக தண்ணியாக அவர் மாற்றினார். கானாவூர் கல்யாணம் எப்படி அதிசயங்கள் நடந்ததோ அது போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே செய்தார். அந்த ஆண்டவர் இங்கேயும் செய்தார். முடவரை எல்லாம் குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார் இல்லையா. 38 வருஷம் வியாதிப்பட்டவனை நடக்க வைத்தார். 18 வருஷம் நடக்க முடியாத கூனியை எழுப்பி நடக்க வச்சா. 12 வருஷம் வியாதிப்பட்ட பெரும்பளவு ஸ்திரீக்கு விடுதலையை கொடுத்தார். எத்தனை சொல்லிட்டே போகலாம். குருடர் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், சப்பானிகள் நடந்தார்கள். பெரிய பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை நம்முடைய ஆண்டவர் செய்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே செய்தார், புதிய ஏற்பாட்டு காலத்திலே செய்தார். அதை நீங்களே செய்வீர்கள். இப்ப விசுவாசிக்கிற கையில கொடுத்துட்டார். என்னை விசுவாசிக்கிறவர் இதை விட மேலான காரியங்களை செய்வார்கள். அதைத்தான் இன்னைக்கு செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். நானும் நீங்களும் கர்த்தர் விட்டு சென்ற வேலையை செய்யணும். அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா அற்புதம் நடக்கும், பேய்கள் ஓடும், வியாதிகள் குணமாகும். எல்லா அதிசயமும் அற்புதமும் இன்றைக்கும் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம பார்க்கும்போது எகிப்திலிருந்து எப்படி கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்தினாரோ அதுபோல நம்முடைய இந்த பூமியில நம்ம வாழ்கிற நாட்கள் ஒருவேளை எகிப்து போலதான ஒருவேளை அனுபவம், கஷ்டங்கள், அடிமைத்தனங்கள் இருந்தாலும் பரமக்கானான ஆகிய பரலோகத்திற்கு செல்கிற பாதை தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை. அதை மறக்க கூடாது இல்லையா. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்றைக்கு கானான் தேசத்துல போய் சேர்றோமோ அது பரம தேசத்துல போய் சேர்வதற்கு சாமம். அல்லேலூயா. அப்ப இந்த ஓடுகிற இந்த ஓட்டத்துல ஜீவனுள்ள நாளெல்லாம் இன்றையில இருந்தாவது நம்முடைய மரணம் இந்த மாமிசத்திலிருந்து பிரிந்து நம்முடைய ஆத்மா தனியா போகிறதற்கு முன்பதாக நாம் கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே நாம் வாழ வேண்டும். நம்முடைய ரூட்டு கரெக்டா இருக்க வேண்டும். இயேசு முந்தி வந்தாலும் சரி, நாம முந்தி இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டியது வந்தாலும் சரி, அவர் வரும் நாளிலே முதலாவது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். முதலாவது, இரண்டாவதாக உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு இமைப்பொழுதிலே மரணமாக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட செல்லுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் நீங்க பார்க்கணும். அப்ப இஸ்ரவேல் ஜனக்கு செங்கடல் வந்தது, யோர்தான் வந்தது, எரிகோ வந்தது, யுத்தங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. இதெல்லாம் கடந்து அந்த கானான் தேசத்திலே பிரவேசிக்க பண்ணினது போல நம்முடைய இந்த வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை பிரயாணம் தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும். இந்த வாழ்க்கையிலே நமக்கு பாடுகள், துன்பங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழிச்சொற்கள், பழிச்சொற்கள் என்னதான் வந்தாலும் இதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் நம்ம எங்க கொண்டு சேர்க்க போகிறார்? பரமக்கானான பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கிறார் என்கிற விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமா இருக்க வேண்டும். ஏன்னா அவர் அதிசயமானவர். அந்த எகிப்து தேசத்திலிருந்து இந்த ஜனங்களை வழி நடத்தும் போது என்ன அதிசயங்கள், அற்புதங்களை செய்தாரோ அதை விட மேலான காரியத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. இதை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்கிறதான இந்த அற்புதத்தை என்ன செய்வார்களாம்? 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 16ஆம் வசனம் சொல்கிறது, புற ஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்படுவார்களாம். ஓ, அழிஞ்சு போச்சு, இவங்க வாழ்க்கை இவ்வளவுதான், இவங்க சந்ததி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு பரிகாசம் பண்ணுவார்கள், சகித்துக் கொள்வோம். ஆனா ஒரு நாள் நம்மகிட்ட ஓடி வருவாங்க, ஏமா உங்ககிட்ட தான் இயேசு இருக்கிறான்னு நான் கண்டுகொண்டேன், அன்னைக்கு நான் பரிகாசம் பண்ணினேன், ஆனா உன் கூட இயேசு இருந்தனால உன்னை சாகடிக்கல, உன்னை வாழ வச்சிருக்கிறார், அந்த இயேசு எனக்கு வேணாமா, என்னையே ஆலயத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அவங்க வெட்கப்பட்டு போறது மட்டுமல்ல, அவங்க கையை என்ன செய்வாங்க? வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகுமா. அல்லேலூயா. என்ன நினைப்பாங்க? வாயில அடிப்பாங்களா? அது போனா அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், அவளுக்கு விரோதமா என்னெல்லாம் நான் பேசினேன், இனி இந்த வாய் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல, அடைச்சு போகும், வாய் அடைத்து போகும்.
கையில் அவங்க வாயில வைக்க பேச முடியாது. இன்றைக்கு நம்மை குறித்து இல்லாத பொல்லாத வார்த்தைகள் பல இடத்துல பேசி நம்மளை நிந்திப்பார்கள், நம்மை பரிகாசம் பண்ணுவார்கள். ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும் போது அவர்கள் வாய் அவங்க கையாலே அடைச்சிருவாங்க. அவங்க கையாலேயே அவங்க நம்மை குறித்து பேசுறதுக்கு வேற ஒண்ணும் இருக்காது. சரண்டராய் ஆண்டவருடைய சமூகத்துல வந்தால் நாம் பெற்றுக்கொண்ட இன்பம் ரட்சிப்பு அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, திரும்ப சொல்லப்பட்டிருக்கு, அவன் காதுகள் சூடாய் போவோம். நம்மை குறித்து யார் என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அங்கே இருந்துச்சு காதுல ஏறாது. பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். பயம் கொடுக்கும். ஏன்னா நம்மோடு கூட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறான். நமக்கு விரோதமாய் ஒருவன் பேசினா நாம யுத்தம் பண்ண மாட்டோம். யார் யுத்தம் பண்ணுவா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவோம். அவங்க நடு நடுங்காம வழியே இல்லை. நடுநடங்கி என்ன செய்வார்களாம் பாரு, புறப்பட்டு நமது தேவனுடைய கர்த்தரிடத்திற்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். அப்போ நமக்கு அதுக்கப்புறம் ஒரு மரியாதை தருவாங்க. நம்ம நிசாரமா நிர்விசாரமா நம்ம பேச மாட்டாங்க. பேசினா அங்க பாதிப்பு உண்டாகும். அது மட்டும் நடுநடுங்கி வந்து, எக்கா என்ன நானும் நீங்க ஆராதிக்கிற இயேசு எனக்கு வேணும், நானும் ஏற்றுக்கொள்ள, என்னையும் சுற்றி கூட்டிட்டு போங்க, எனக்கா ஜெபம் நம்மோடு சேர்ந்து கொள்வார். அது இந்த 2025ஆம் ஆண்டிலே நடப்பதாக. கரங்களை தட்டி அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக அவனமாய் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்படுவார்களாக. உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை பரிகாசம் பண்ணவர்கள் உங்கள் சார்பிலே வந்து என்ன அழைச்சி செல்லுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு வந்து நாம் போகிற அந்த பரம காணால அவர்களும் வரத்தக்கதாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை என்ன செய்கிறார்? செய்ய போகிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. யாத்ராமா அதுல வாங்க. அடுத்து என்ன சொல்கிறது? யாத்ரா 34 அடுத்த வசனம், அடுத்த பாயிண்ட். உன்னோடு கூட இருந்து. அல்லேலூயா. அப்ப இந்த அதிசயத்தை எல்லாரும் காண்பாங்க. அடுத்த சொல்றாரு, நான் எப்படி இருப்பேன்? உன்னோடு கூட. படிக்கிற பிள்ளைகளோடு கூட இருப்பார், வேலை செய்கிறவர்களோடு கூட இருப்பார், பிரயாணப்பட்டு போறவர்களோடு கூட இருப்பார், வீட்டுல சமையல் பண்றவர்களோடு கூட இருப்பார், சபையில ஜெபிக்கிறவங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருப்பார். சங்கீதம் 16:8 சொல்லுகிறது. வாசிக்கலாமா? சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதுமே எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி, அவர் என் வலது பாசத்திலே இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. கரங்களை தட்டு கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோம். அல்லேலூயா. செங்கடல் வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை, யோர்தான் வந்தால் அசைக்கப்படுவதில்லை, எரிகோ கோட்டை வந்தால் அசைக்கப்படுவதில்லை. நமக்கு விரோதமாக யார் யுத்தத்துக்கு வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. வியாதி வந்தால் அசைக்கப்படுவதில்லை, கடன் பாரங்கள் வந்தால் அசைக்கப்படுவதில்லை, போராட்டங்கள் வந்தால் அசைக்கப்படுவதில்லை, குடும்பத்தில் பலவிதமான சிறையிருப்புகள் வந்தாலும் நான் அசைக்கப்படுவேன். ஏன்னா என் ஆண்டவரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களோடு கூட இருந்து. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எப்பேற்பட்ட சிறையிருப்புகள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. நாம் அசைக்கப்படுவது இல்லவே இல்லை. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரத்துடைய கடைசி பகுதி, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்யும் போது அவர் நமக்குள்ளார உடன்படிக்கை பண்ணுகிறார். எந்த ஜாதிக்கு செய்திராத அதிசயமான காரியத்தை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். அடுத்தது, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறபடியில் நாம் அசைக்கப்படுவது இல்லை. அடுத்ததாக, நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து இந்த 2025ஆம் ஆண்டுக்குள் ஆண்டவர் அநேக காரியங்களை பயங்கரமாய் செய்ய போகிறார், பயங்கரமாய் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பயங்கரமான காரியத்தை செய்யும் போது நாம் எப்படி இருப்போம் தெரியுமா? 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். 2 நாளாகமம் அவருடைய 17ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால்
யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பாருங்க, யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததுனால யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாது இருந்தார்கள். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்யும் போது நமக்கு விரோதமா யார் யாரெல்லாம் யுத்தம் பண்ணினார்களோ அவர்கள் இன்னும் என்ன செய்வாங்க? யுத்தம் பண்ண வர மாட்டாங்க. ஏன்னா நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை செய்வார். அந்த பயங்கரமான காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு செய்யும்போது அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும். எனவே அவர்கள் பயந்து யோசபாத்திற்கு விரோதமா என்ன செய்யல? யுத்தம் பண்ண வரல. நம்ம சரீரத்துக்கு விரோதமா இப்ப வியாதிகள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த வியாதிகள் இன்னும் என்ன செய்யாது? வராது. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார். வியாதியை பிசாசு கொண்டு வந்து போட முடியாது. தரித்திரம், கடன் பாரங்களை பிசாசு கொண்டு வந்து போட முடியாது. ஏன்? நம்மோடு கூட இருக்கிறவர் பயங்கரமான காரியத்தை செய்வார். ஆச்சரியமாய் உங்கள் கடன் பாரங்கள் இந்த ஆண்டுல படிப்படியாய் இறங்கும். உங்களை முடிச்ச பிறகு எப்படி இறங்கிச்சு தீர்ந்துச்சுன்னு கேட்டா உங்களுக்கே தெரியாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார். நீ இனி கடன் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். நம்ம எல்லாம் யோசிக்கிறோம், அநேகருக்கு கொடுப்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே, என்னால கொடுக்க முடியவில்லையே. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு கூட தான் அந்த கண்டிஷன் வச்சிருக்காரு. நீ இனி என்ன செய்ய மாட்டாய்? கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அப்ப கடன் வாங்காம இருந்தா தான் நம்ம கடன் கொடுக்கிறவளாக கர்த்தர் மாற்றுவார். நம்ம என்ன செய்றோம்? அந்த லோன் வேணும், இந்த லோன் வேணும், அந்த சீட்டு வேணும், இந்த சீட்டு வேணும், கடன் வாங்கி அநேகருக்கு கொடுக்கத்தக்கதா தாரும் ஆண்டவர்னு கேட்டா ஏதோ வசனத்தின்படி வாய்ப்பே இல்லை. கடன் வாங்காதுன்னு சொல்லி நீ கடன் வாங்கிட்டு இருக்கிற, பின்ன உங்க இடத்த நான் எப்படி தீர்க்க? ஒரு பிரதிஷ்டை பண்ணுனா நம்ம ஒருவேளை நினைக்கலாம், ஒருவேளை லோன் எடுக்காம இந்த காரியத்தை செய்ய முடியாது, அல்லது ஏதோ ஒரு சீட்டு போடாம இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் அதையெல்லாம் நிவர்த்தி பண்ண வழிகளையும் உண்டு பண்ணுவார். ஆரம்பம் பயப்படுகிறது போலதான் இருக்கும். ஏன்னா நம்மோடு கூட இருக்கிற ஒரு பெரியவர், அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில இருந்த கடன் பாரம் இருந்து அப்படி பிரதிஷ்டை பண்ணுறான். ஆண்டவர் தந்தா சாப்பிடுவோம், பட்டினி கிடந்தாலும் அதை பாசிங் பிரேயர் மாதிரி மாத்திக்கிடுவோம். இப்படிதான் நாங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணணும். பிசினஸ் எல்லாம் பூட்டிட்டோம், செய்த ஊழியத்தில் நம்மளை வெளியே விட்டுட்டாங்க. அப்புறமா சொந்தமாய் ஊழியங்கள் கிடையாது, எந்த நம்பிக்கையும் இல்லாதபடி கர்த்தர் சொன்னபடியே எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் படிப்படியா 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படி தந்து எங்களை போஷித்து நடத்தினார். அல்லேலூயா. என்றைக்கு இந்த அர்ப்பணிப்புல எங்களை அர்ப்பணித்தோமோ அதிலிருந்து இன்றைய வரைக்கும் வட்டிக்கு கடன் எடுக்கவில்லை. அது வரைக்கும் பெரிய பணக்காரனா பிசினஸ் மேனா இருந்த காலத்திலும் கடன் எடுத்துக்கிட்டே இருப்போம், கடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. இப்படி ஒரு அர்ப்பணிப்பு பண்ணணும். அதிலிருந்து இதுவரை ஆண்டவர் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையிலே கடன் இல்லாம வாழ்ந்து சாவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு அற்றுப்போய் இருந்தது. அந்த எனக்கு ஜீவனுள்ள இந்த நாட்களிலேயே கர்த்தர் கடனை நினைச்சிட்டார், மாற்றி தந்துட்டார். ஆகினால்தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், சபை கட்டுமான பணியா கடன் வாங்கி செய்ய வேண்டாம். கர்த்தர் தந்தா செய்யும். வீடு கட்டுறீங்களா, இல்லை வேற ஒரு காரியத்தை செய்யுங்களா, கர்த்தர் உங்களுக்கு தந்ததில் செய்யுங்க. அதிகமாக செய்யும்போது கடன் படுவோம். அது ஆண்டோடைய வார்த்தை நம்ம மீறி போகிறதாக இருக்கிறது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அப்பொழுது உன்னை அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் ஒரு பிரதிஷ்டையோட இருப்போம். கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்கை செய்வாராக. அல்லேலூயா. இது மாதிரிதான் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடி அவர் பயங்கரமான காரியத்தை செய்யும்போது பில்லிசூனியமோ மாந்திரவாதமோ இல்ல மனிதனுடைய சூழ்ச்சிகளோ எந்த விதமான போராட்டமா இருந்தாலும் போராட்டங்கள் உங்களை தொடாது, பலிக்காது. ஏன்னா நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் பயங்கரமான காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டார். அப்ப வியாதி வந்தாலும் நம்ம சேதப்பட போறதில்லை, கடன் பிரச்சனை வந்தாலும் சேதப்பட போறதில்லை, போராட்டங்கள் வந்தாலும் சேதப்பட போறதில்லை. நமக்கு நிந்தை அவமானங்கள் என்ன விதமான பழி சொற்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நாம் என்ன செய்ய போறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை, வீழ்ந்து போகிறதில்லை. நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு நாட்டவரை என்ன செய்யல, யுத்தத்துக்கு அந்த நேரத்துல வர முடியல. 20ஆம் அதிகாரத்துல வரும்போது 4 பக்கத்துல யுத்தத்துக்கு வராங்க. அவங்களும் இவங்க உபவாசத்தை ஜெபிக்கிற, ஆண்டவரே இவங்களுக்கு கூட யுத்தம் பண்ணுங்க, எனக்கு பலன் இல்ல, நீங்க தான் பாத்துக்கணும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த யுத்தம் உன்னுடையதல்ல,
அது என்னுடையது என்றது இந்த 20ஆம் அதிகாரத்தை சொல்றார். அப்படியாக 4 திசையிலிருந்தும் வந்தாங்க, மலை மேல ஏறி யுத்தம் ஆரம்பிக்கிற. இவங்க போய் பார்க்கும்போது இவங்க என்ன செய்றாங்கன்னா, யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாக பாடுகிறவர்களையும் துதி செய்கிறவர்களையும் முன்னால நின்று. அப்போ ஒர்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறது வருகிறது. அதனால ஆராதனை ஸ்டார்ட் பண்ணும்னா எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. அதை ஒர்ஷிப் பண்ற நேரத்திலேயே அங்க 4 பக்கத்துல சீரிய படை வருது, அம்மோனே அவன் இவன் நிறைய பேர் வராங்க. கடலுக்கு அப்புறத்துல வராங்க, இப்புறத்துல வராங்க, எல்லாரும் வந்தாங்க. இப்ப ஆண்டவர் நினைச்சானா, இவங்க ஆண்டவரை மகிமைப்படி துதித்து பாட ஆரம்பிச்சாங்க. அந்த பக்கத்துல அவங்களே மாறி மாறி வெற்றி விழத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க யாருமே மேல போய் பார்க்கும்போது ஒருத்தம் கூட உயிரோட இல்லை. இவங்க யுத்தம் பண்ணவும் இல்லை. நம்மோடு கூட இருக்கிறவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். இங்க 17ஆம் அதிகாரத்துல வரும்போது யாரும் யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரல. ஆனா 20ஆம் அதிகாரத்துல யுத்தம் பண்ண பல தேசத்துல கூடி வந்தாங்க. ஆனா ஒருத்தம் கூட உயிரோட போகல. இவங்க சைடுல ஒருத்தம் கூட சாகல. இவங்க யுத்தமே பண்ணல. யுத்தம் யார் பண்ணா? கர்த்தர் பண்ண. இவங்க என்ன பண்ணாங்க? பாடுகிறவர்களையும் துதிக்கிறவர்கள் முன்பாக வைத்தார். யோசித்து பாருங்க, ஆயுதங்களோடு சண்டைக்கு வரும்போது ஆண்டவரை துதித்து பாடும்போது எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமா, பவுல் சீலாவன் சிறைச்சாலையில அவன் அடைக்கப்பட்டிருந்த வேளையில நடுராத்திரியில என்ன செய்தாங்க? பாடி துதித்து ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிறைச்சாலை அஸ்திபாரம் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறந்தது. அங்க இவர்களுடைய கட்டுகள் மட்டுமல்ல, எத்தனை கைது இருந்த எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அவிழ்ந்தது மட்டுமல்ல, அந்த ஜெயில் சூப்பரண்டும் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் என்ன செய்தாங்க? ரட்சிக்கப்பட்டார். அன்று ராத்திரியிலே ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லபெரு காரியங்களை இந்த நாட்களிலே கர்த்தர் நம் ஒவ்வொரு கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏன் இந்த அமைதி வந்தது தெரியுமா? யோசபாத்திற்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாக தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்களின்படி நடவாமல் அவருடைய கற்பனின்படி நடந்து கொண்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அங்க முந்தின நாட்கள் தலைமுறைகளை செய்தது அவன் செய்யல. பாகால் பேயெல்லாம் வணங்க போகல. அதெல்லாம் வெட்டி சாச்சிட்டான். மெய்யான தேவனை மட்டுமே அவன் ஆராதித்தான். அல்லேலூயா. அப்போ தாவீதின் வழியிலே அவன் நடந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யான தேவனை, ஜீவனுள்ள தேவனை அவன் தொழுது கொண்டது மட்டுமல்ல, அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே இவனுக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியவில்லை. அல்லேலூயா. 5ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. பாத்தீங்களா? சண்டைக்கு யாரும் வரல. யூதா தேசத்துல உள்ள எல்லாரும் என்ன செய்யறாங்க? காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அப்ப இந்த உடன்படிக்கை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் காணிக்கைகள் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் சபை சீக்கிரமாய் வளர்ச்சி அடையும். அதுனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சின்ன பிள்ளை நான் நிறைய ரூபாயெல்லாம் கேட்கல. வெறும் கையோடு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அட்லீஸ்ட் இன்றைக்கு இருக்கிற குறைந்த ரூபாய், ₹1 ஒவ்வொரு பிள்ளைகளும் டைரக்டா வந்து காணிக்கப்பட்டில போட்டு ஒரு சோத்திரம் பண்ணிட்டு அங்க போயிருந்து கர்த்தரை ஆராதிக்க போனோம். கொண்டு வரலையோ? கொண்டு வந்தீங்களா? சரி, கர்த்தர் நிலவ. சப்போஸ் கொண்டு வராதவர்கள் வரக்கூடிய நாட்கள்ல கொண்டு வாங்க. நான் ஏன் நோட்டு போடலைன்னு கேட்க மாட்டேன். ஏன் ₹10 ₹5 நோட்டு கொண்டு வரலன்னு கேட்கல. எதுக்குன்னா, தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும்படியாய் காணிக்கப்படி முன்னால வர்றதுக்காக தான் ₹1 கொண்டு வாங்கன்னு சொல்றேன். அந்த பிள்ளைகள் அப்படியே பழகட்டும். பணத்திற்கு ஆசைப்பட்டு அல்ல, இங்கே அப்படி கொண்டு வந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காணிக்கைகளை கர்த்தர் நினைச்சுகிறார், அதை அங்கீகரிக்கிறார். இந்த 2 காசு போட்ட விதவைக்கு ஆசீர்வதித்தரல. அவங்களுடைய எளிமைக்கு தக்க எல்லாத்தையும் என்ன செய்தாங்க? போட்டுட்டாங்க. அதனால சின்ன காணிக்கை இருந்தாலும் உங்க சூழ்நிலையை பார்க்க. நீங்கள் பல லட்சங்கள் கடத்துல இருக்கிறீங்க. அந்த கடன் பாதத்திலும் ₹1 கொண்டு போடும்போது அதுக்கு மரியாதை மதிப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். மனுஷன் மதிக்கிறானோ மதிக்கலையோ, ஆண்டவர் உங்களுக்கு அந்த மரியாதை மதிப்பை வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைங்க இவ்வளவு லட்சக்கணக்கில் கடன் பட்ட பிறகும் வெறும் கையோட வரல. அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு என்ன செய்யறான்? கொண்டு வரலாம். சப்போஸ் காணிக்கை கொண்டு பைபிளாவது கொண்டு வரலாம்ல கையில. சும்மா வீசி வீசி வர்றதை விட, வெறும் கையா வர்றதை விட ஒரு பைபிளாவது கையில தூக்கிட்டு வரலாம். ஒரு வேதம் வாசிக்க முடியாத, கல்வி அறிவு இல்லாதவர்களா இருந்தாலும் வேதத்தை நம்ம சுமக்கணும். ஒரு சாட்சியா வாழணும். சபைக்கு எப்போ வந்தாலும் என்ன செய்யணும்? பைபிளை
கொண்டு வரணும். வெறும் கையா நம்ம வர வேண்டாம். அல்லேலூயா. ஆகையினாலதான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 6 என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஆண்டவருடைய வழியில உற்சாகம் கொண்டது. ஜெபமா உற்சாகம், ஆராதனையா உற்சாகம், கோயர் பிராக்டிஸா உற்சாகம், வேற ஏதாவது சண்டே கிளாஸா உற்சாகம், யூத் பிள்ளையுடைய மீட்டிங்கா உற்சாகம். தட்டி தட்டி வா வான்னு கூப்பிட வேண்டிய அவசியம். உற்சாகமாய் கடந்து வந்தார்கள். அந்த உற்சாகம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், தீவிரமாய் தீவிரமாய் வேகமாய். வேற ஊர் சண்டைக்கெல்லாம் வேகமா போகாதீங்க. ஆண்டவரை தரிசிப்பதற்கு வேகம், உற்சாகத்தை நாம் காட்ட வேண்டும். அல்லேலூயா. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணத்திலே உபதேசம் பண்ணும்படி அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலேயும் உபதியாவையும் சகரியாவையும் நெதனேலையும் மீகாயாவையும் இவளோடு கூட செமையா, நேதனியா, செபதியா, ஆசகேல், செமிராமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபதோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடே கூட ஆசாரியனாகிய எலிஷாமாவையும் யோராமாவையும் அனுப்பினான். இவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நாம் விட்டு விடக்கூடாது. இது பாஸ்டருக்கு வேலைன்னு யாரும் நினைக்காதீங்க. உங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் பைபிளை தூக்குங்க, நம்மை சார்ந்தவர்கள்ட்ட சுவிசேஷம் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமா. சிலர் நான் ரட்சிக்கப்பட்டா போதும், எனக்கு ஆத்துமா மிஞ்சினா போதும் அப்படின்னு நம்ம நின்னுறோம். இல்ல, இந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம பைபிளை தூக்கிட்டு போனோம். தெரு தெருவாய் பட்டணம் பட்டணமாய் சுவிசேஷம் உபதேசித்தார்கள். உபதேசம் பண்ணணும். இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை ரட்சிக்கிறார், உன் வியாதியை குணமாக்குவார், நோயை போக்குவார், இல்லையா? அற்புதங்கள் செய்வார், அதிசயங்களை செய்வார், போராட்டங்களை மாற்றுவார், சாபங்களை மாற்றுவார், பாவங்களை மன்னிப்பார், பிசாசுகளை ஓட்டுவார். அதெல்லாம் செய்திருக்கிறார் தானே அப்படின்னு சொல்லத்தக்க அளவில் நம்மோடு கர்த்தர் கூட இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இந்த நாளிலும் நம்ம வேதத்தை தூக்குவோம், அல்லது வேத வசனத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்வோம்? போதிப்போம். யாரும் வெறுங்கையா சபைக்கு வராதுங்க. வேத புத்தகத்தை சுமந்துட்டு வாங்க. அல்லேலூயா. இதை 10 பேர் என்ன செய்யட்டும்? பார்க்கட்டும். அவர்களும் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். இதை செய்ததுனால தான் 10ஆம் வசனம் சொல்லுது, யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் மேலும் கர்த்தருக்கு உண்டான பயங்கரம் வந்ததுனால யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். ஒரு பயங்கரம் வரணும். நம்ம சபையார் எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கணும். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். எனக்கு நேரம் இல்லை பாஸ்டர், நான் புஷி பாஸ்டர், அங்க போனேன் இங்க போனேன், ஏர்மாடு வாங்கினேன், வயல உழ போனேன், பிசினஸுக்கு போனேன் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லையா? ஆண்டவர் அப்படி சொன்னா நம்ம விட்டுக்கிட்டு தெருவில் கிடக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். கல்யாண விருந்துக்கு அழைத்தவர்களுக்கு வர முடியல, அவங்க புஷியா இருந்தாங்க. ஆகையினால என்ன செய்தாரு? தெருவெல்லாம் போங்கப்பா, கிடக்கிறவெல்லாம் கூட்டிட்டு வாங்க. அப்போ புறஜாதியாருக்கு நமக்கு அப்படிதான் அந்த பாக்கியம் கிடைச்சது. இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை. ஆகையினால அந்த இயேசு நமக்கு சொந்தமாயிட்டார். நாம் இப்போ இஸ்ரவேலா மாறிட்டோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த காரியத்தை நாம் எந்த மட்டும் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். சீக்கிரமா நம்ம முடிப்போம். அந்த யாத்திராகமம் பழைய இடத்துக்கு வாங்க. 34ஆம் அதிகாரம் அந்த 12ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. எப்படி பண்ணார்? பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் படித்தோம், மோசே என்ன செய்தான்? தன்னை தரமட்டும் தாழ்த்தி தன்னுடைய பாவங்களையும் தன் ஜனத்தாவுடைய பாவங்களை அறிக்கை செய்தபடினாலே ஆண்டவருடைய இரக்கத்தை அவன் பெற்றான். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையின்படி அப்படியே ஆண்டவர் செய்தார். இப்ப யோசபாத்து கிட்ட பார்க்கும்போது அவனும் அதைத்தான் செய்கிறான், இல்லையா? முன்னால பிதாக்கள் செய்ததான பாகால் பேய்களை வணங்காதபடிக்கு தாவீதின் தெய்வமாகிய
அந்த ஜீவனுள்ள தேவனை கர்த்தரை ஆராதித்தான். பாகால் எல்லாம் ஆராதிக்கவில்லை. சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் அறிவித்தான். வேதத்தை சுமந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொன்னார்கள். ஆகையினால என்ன வரல? யுத்தம் வரவில்லை. அவர்கள் அமைதியா இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் வரக்கூடாது. வீட்டுக்கு வீடும் யுத்தம் வரக்கூடாது. வீட்டுக்கு உள்ளேயும் யுத்தம் வரக்கூடாது. சபையிலும் யுத்தம் வரக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்முடைய தேசத்திலும் யுத்தம் வரக்கூடாது. வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்தை என்ன செய்யணும்? சுமக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நாம் வசிக்கிற தேசத்தில் செய்யப்படுகிறான பாரம்பரிய காரியங்களை நாம் உடன்படிக்கை பண்ணக்கூடாது. பண்ணினால் அது கண்ணி நாள் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, குறி கேட்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, வாஸ்து பார்க்கிறது, எதிர்ப்பு பார்க்கிறது, இப்படி பல காரியங்களை சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. விக்கிரகத்துக்கு படைத்தவர்களை சாப்பிடுவது, இதெல்லாம் கொஞ்சம் ஞானமாய் விவரமாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அது பண்ணிட்டோம்னா அது நம்ம என்ன செய்யறோம்? கண்ணியாகி விடுகிறது. அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கும்னா இந்த 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. 20வது வசனம், கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற்பேறானவைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். வெறும் கையோடு என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது. இங்கே சொல்றாரு, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க வேணும். அதுலயும் விசேஷமா முதற்பேறு கர்த்தருக்குரிய. நீங்க என்ன விவசாயம் எதை செய்தாலும் முதற்கனி கர்த்தருடையது. ஏதோ மாங்காய் தேங்கல முதற்கனி கொடுக்கற மட்டும் போதாது. நம்முடைய பிள்ளைகளுடைய முதற்கனி யாருக்குதான்? கர்த்தருக்கு தான். பிள்ளைகளுக்கு முதல்ல ஆவிக்குரிய காரியத்தை தான் கற்றுக் கொடுக்கணும். சபை காரியங்கள், வேத வாசிப்பு, ஜெபம், இதெல்லாம் முதலிடம் கொடுக்கணும். அப்புறம் தான் படிப்பு, மேல உள்ள காரியங்கள், உத்தியோகம் எல்லாம். அல்லேலூயா. ஆமா, நம்மை பொறுத்தவரையில முதல் பிள்ளை, கடைசி பிள்ளைல எல்லாருமே கர்த்தருக்குள்ளதான் வாழ வேண்டும். எல்லாரையும் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். எல்லாரும் கூட கர்த்தர் இருக்க வேண்டும். எல்லாரும் கூட இருந்து கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அங்கே இங்கே என்ன சொல்கிறது? வெறுங்கையா வரக்கூடாது. 21ஆம் வசனம் சொல்கிறது, 6 நாள் நீ வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாக. நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற நாள் ஓய்வு நாள். கர்த்தரை ஆராதிக்கும்படியாதான் இந்த ஓய்வு நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிறதோட பெரிய ஆசீர்வாதம் ஏதோ நமக்கு உலகத்துல போய் செய்து கிடைக்க போறது இல்லை. கிடைச்சாலும் அது சரியான ஆசீர்வாதமாக இருக்காது. எனவே கர்த்தரை ஆராதிக்கிற அந்த பரிசுத்த நாளை கர்த்தருக்காய் நாம் செலவிட வேண்டும். மற்ற 6 நாளும் நம்ம வேலை செய்து 7ஆம் நாள்ல குடும்ப காரியத்திற்காக ஓடிட்டே இருக்கிறோம். எல்லா தடங்களா போட்டிருக்கிற எல்லா வேலையும் அந்த ஓய்வு நாளில் நாம் செய்கிறோம். அப்படி இல்லை. அனுதினமும் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்து குடும்ப காரியத்தில் முடித்து விட வேண்டும். 7ஆம் நாள்ல ஒரு வேலையை வச்சிருக்கவே கூடாது. அது ஓய்வு நாளா இருக்க வேணும். எல்லா காரியத்தை முடிச்சு இந்த நாளை கர்த்தருக்காக நாம் செலவிட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? கர்த்தருக்காக செலவிடுவீங்களா? நேரம் போயிட்டு, இல்லைன்னா வயிறு பசிக்குது, இல்லைன்னா எனக்கு அர்ஜென்ட் அங்க இங்க, அப்படியெல்லாம் ஓடக்கூடாது. இந்த நாள் கர்த்தருக்காக நாம் கொடுக்க வேண்டும். கொடுத்து பாருங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டுகொள்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அதனுடைய 27வது வசனம் என்ன சொல்கிறது? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த வார்த்தைகளை நீ எழுது. இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். பாத்தீங்க, இந்த உடன்படிக்கை யாரு பேசுறது? மோசே கிட்ட தான் பேசுறாரு. உடன்படிக்கை யாருக்கு? மோசேக்கு மட்டுமா? மோசேக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்காகவும். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்க உடன்படிக்கை ஆனாலும் சரி, இதுல சொல்லப்பட்டிருக்க ஆசீர்வாதமானாலும் சரி, அது மோசேக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் பெயரை பெற்றிருக்கிற நமக்குரியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாஸ்டருக்கு மட்டுமல்ல உடன்படிக்கையும் வாக்கு தத்தமும் விசுவாசிகளுக்கும் சேர்த்து தான். யாரெல்லாம் இந்த உலக உடன்படிக்கையில அகப்படாம தப்பித்து கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பதாக வைத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த 34:10 இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த உடன்படிக்கை பலிக்க போகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஜாதிக்கு செய்திராத பெரிய அதிசயத்தை உன் நடுவிலே நான் செய்வேன். இதை மற்ற ஜனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. இது ஆச்சரியமா இருக்கும் அவருடைய கண்களுக்கு. அல்லேலூயா. இந்த நாட்களில் அந்த அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வாராக. அடுத்து உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நம் ஒவ்வொருவரோடு கர்த்தர் கூட இருந்து
பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார். அதை சீக்கிரத்திலே செய்ய போகிறார். நம்ம எல்லாரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். அப்படியே நாம் ஜெபம் பண்ணுமா. கேட்ட வேத சத்தியத்தின்படியாக மோசையை போல தரை மட்டும் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. என் தேசத்து ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. என் குடும்பத்தோடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. என் சபையார் விசுவாசியுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி அந்த யோசபாத்தை போல சுவிசேஷம் அறிவிக்கிறவளாய், வேதத்தை சுமக்கிறவளாய் அதற்கு முதலிடம் நாம் கொடுப்போம் என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தம் அதி சீக்கிரமாய் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது. எல்லாரும் அப்படி ஜெபணுமா? எல்லாரும் அப்படி ஜெபிக்கலாம். பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் அப்படி அர்ப்பணிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.